குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் 24 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 30 ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை சிம்ம ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இது வந்து சிம்ம ராசிக்கான பொது பலன் தான். இது முழுமையான பலன் 90% பலன் வந்து உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான், அது சிம்ம ராசிக்கான பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் வெளிப்படுவதா இருக்கும். உங்க ஜாதகம் பற்றிய தகவல் மற்றும் வந்து தெரிந்து கொள்ள உங்க வீடியோவில் வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். உங்க ஜாதக பலன் என்ன தேவை அதையும் நான் சொல்கின்றேன். மற்றும் வந்து ஒரு வருடம் உங்க பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த வருட பிறப்பு தேதிக்கான ஒரு வருட ஆண்டு பலன் சொல்கின்றேன். இதுதான் உண்மையான ஆண்டு பலன். உங்க ராசி அடிப்படையில் வருஷம் சொல்றதெல்லாம் ஆண்டு பலன் இல்லை, அது ஒரு 10% தான் ஈடுபடும். உங்க பிறப்பு அடிப்படையில் சொல்லப்படுறதுதான் உண்மையான ஆண்டு பலன். அந்த ஆண்டு பலனும் மற்றும் வந்து உங்க ஜாதக பொது பலனும் சொல்கின்றேன். வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துக்கான சிம்மராசிக்கான வார ராசி பலன் எது போல இருக்கும் என்றால், சிம்மராசிக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பலனும் சொல்கின்றேன். அதெல்லாம் ஆன்மீக பரிகாரம், முக்கியமான அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட எண்கள், நிறம், இது சார்ந்த விஷயங்களும் சொல்கின்றேன். காணொலி தொடர்ந்து பாருங்கள். உங்க ஜென்ம ராசியிலே பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் இருக்கு, கேதுவும் இருக்கிறதுனால புதனை கூட செஞ்சிருக்கு. அதனால ஜென்ம ராசியிலேயே வந்து கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன பின்னடைவு, மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதா இருக்கும். சனி வந்து உங்க வீட்டிலேருந்து 8ஆம் இடத்துல அஷ்டம சனி, அது சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. குரு உங்க வீட்டிலேருந்து 12ஆம் இடத்துல இதில் இருக்கு, விரைஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரைவுங்க, நல்ல காரியங்கள், செலவுகள்லாம் ஏற்படுவதா இருக்கும். இப்போ போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவோட இருந்ததுனால ஒரு விதமான அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக செலவுப்பட்டதா இருக்கும். இப்போ ஒரு விதமான சுப செலவுக்கு ஏதோ ஒரு மொய்ய எழுதுறது, ஆய வழிபாடுக்கு செலவு பண்றதெல்லாம் இருக்கும். செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து 11ஆம் இடத்துல மிதனத்துல இருக்கிறதுனால ஒரு விதம் பகை பெற்றுதான் இருக்கு. அதனால சொத்து மற்றும் பூர்வீக வழியில சில நன்மைகளும் ஏற்படலாம். சுக்கிரன் உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல நீச்சமானதுனால தொழில் மற்றும் தைரியஸ்தானத்துல அந்த அதிபதி வந்து பலம் எழுந்து வந்து நிதி மற்றும் தொழிலில் வந்து சின்ன சின்ன தடைகள்லாம் குறிப்பதாக இருக்கின்றது. உங்க 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்ப வாழல சில விஷயங்களை விட்டு கொடு செல்வது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமத்து சனி தான் உங்களை பெரிய போட்டு உலுக்கி எடுத்துன்னு இருக்குது. அதை எடுத்த காரியங்களை ஒரு தாமதம், எதிர்பார்த்த தடை, தேவையற்ற மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுது. உடல் ஆரோக்கியத்திலாம் ரொம்ப நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். ரொம்ப எதையும் போதியமாட்ட அகல காலம் எதுவும் வைக்க வேண்டாம். இருப்பதை தக்க வைத்து கொள்வது தான் நல்லது. பெரிய முதலீடுகள்லாம் செய்ய வேண்டாம். கடன் வாங்குறது, கடன் கொடுக்க இந்த அஷ்டம காலத்தில் ரொம்ப தவிர்த்து கொள்ளுங்கள். பேச்சில் ரொம்ப நிதானம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். 2வது 80% வீரிய கெடுதல் பலனை வந்து குரு பார்வை ஓரளவுக்கு கெடுத்துருச்சு. ஏன்னா போன மாசம்லாம் பார்த்தீங்கன்னா குருவில் சூரியனில் குரு அஸ்தங்கமாக இருந்ததுனால அந்த குருவுடைய பார்வை இல்லாத இருந்தது. இனி வருங்காலம் ஓரளவுக்கு கொஞ்சம் குரு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்த வருஷம் ஜூன் மே மாதம் வரைக்கும் குரு பார்வை இருக்கு. அஷ்டம சனியுடைய தாக்கம் பெரிதளவுக்கு உங்களுக்கு தாக்காது குரு பார்வையினால். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய நகர் கொண்டுதான் இந்த வாரத்துக்கான சிம்மராசியான வாரப்பலன் சொல்வதா இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டில் 5ஆம் இடமான தனுசு ராசியில வந்து பயணிக்கின்றதுனால மனம் வந்து ஒரு விதமான தெளிவா இருக்கும். குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி, புதிய திட்டங்கள்லாம் திட்டதாரு. ஏன்னா அது தனுசு குருவுடைய வீடு, குரு உங்க வீட்டுல இருந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான ஆற்றல் கொண்டுதான் இருக்கும். இருந்து அந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை, ஒரு விதமான சோர்வு இதெல்லாம் இருக்கும். அறிவுபூர்வமான விஷயங்கள்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக யோசிக்கிற அந்த திறன் இழந்ததாக தான் இருக்கும் 24ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி, 26, 27 அந்த 3 தேதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் இடமான மகர ராசியில் பயணிக்கின்றதுனால வேலை பளு கண்டிப்பாக அதிகரிக்கிறதா இருக்கும். உடல் சார்ந்த அசதி, ஒரு எதனா ஏற்கனவே இருந்த நோய் இருந்தால் அது இன்னும் இதுவாகிறது, இது சார்ந்த கவலைகள்லாம் ஏற்பட்டலாம். பணியிடத்துல வந்து தேவையற்ற விவாதங்கள்லாம் ஏற்பட்டலாம். உங்கள் ஆளுமையில ஏதோ ஒரு தொய்வு இருப்பதாக கொண்டு வருவீங்க. ஆனால் அறிவுபூர்வமான விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனால் ஆளுமையை எடுத்து போட்டு செய்கிற அந்த திறன் கொஞ்சம் இழந்ததாக இருக்கும் அந்த 3 நாட்களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28, 29 வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு கும்பராசி ராகுடன் இணைக்கிறதுனால லைஃப் பார்ட்னரோட கருத்து வேறுபாடுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களில் வந்து இப்போதைக்கு மட்டும் கவனமாக இருங்க. தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். புதிய நபர்களை வந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சகோதர சகோதரி வழி உறவு சார்ந்த சில விஷயங்களை நன்மை ஏற்படலாம். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறை ஏற்படும். அது வீடு சார்ந்த பழுதுபார்ப்பு, வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை நாட்டம் ஏற்படுறது இதெல்லாம் இருப்பதாக இருக்கும். இருந்தும் வந்து நட்புகள் உறவுகளையும், காதல், கூட்டு தொழில் சார்ந்த வியாபாரத்திலையும் பெரிய முதலெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார இறுதி நாளான 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து 8ஆம் இடமான மீனராசியில் பயணிக்கின்றதுனால அன்றைய நாள் வந்து சந்திராசிரம காலமாக இருக்கிறதுனால போதை மட்டும் வந்து முக்கிய முடிவுகள், திட்டங்கள், முக்கிய பொறுப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. முக்கியமான முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா சந்திரன் மறையும் போது மனம் ஒரு பிளாங்காக தான் இருக்கும். எதுவும் யோசிக்கிற திறன் இழந்திருக்கும். மனம் யோசிக்காத போது அறிவும் செயல்படாது. அதனால குழப்பமான நிலையில இருக்கும்போது எந்த முடிவு எடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதனால் அன்றைய நாள் வந்து 30ஆம் தேதி வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை போதை மட்டும் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆலை வழிபாடு, தியான, யோக செய்து அன்றைய நாளை கடந்து செல்வது சிறப்பு.
உங்க ராசியில வந்து சூரியனோட கேது இருக்குதா, ஒரு கிரகண தோஷம், ஒரு யூகம், ஒரு பிடிவாதம், இதெல்லாம் அதிகரிக்கதா இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துக்கு நல்லது. புதனும் கூட சேர்ந்துக்குது. அறிவுபூர்வமா ஏதோ நீங்க சொல்லி அது மேல அதுல ஒரு பிடிவாதத்தனம் ஏற்படும். ஆனா ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அறிவுபூர்வமா ஆன்மீக சிந்தனை நல்லா அதிகரிக்கும். அஷ்டம சனியின் தாக்கத்தினா உடல் ஆரோக்கியம், நைட்ல சரியா தூக்கம் வராது, தன்னம்பிக்கை ஒரு விதமா குறைஞ்சதாக தோன்றும். ஆனா செவ்வாய் 11 இருக்கிறதுனால அதுக்கான மன வலிமை எல்லாம் உங்களுக்கு இருப்பதா இருக்கும். வெளிப்புற பார்த்த ஒரு அசைத்து இருந்தாலும் எதையும் சாதிச்செல்லாம் பண்ணி செய்திடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமா மந்த நிலை தான் இருக்கும். உயர் அதிகாரிகளின் கெடுபிடி இதெல்லாம் இருக்கலாம். பெரிய ஆதரவுலாம் கிடைக்காது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் கொஞ்சம் இருந்து குறைவா தான் இருக்கும். அதனால படிச்சுட்டு புதிய வேலை தேடுறவங்க எல்லாம் இல்ல வேலை செஞ்சுட்டு இன்னொரு வேலை தேடுறவங்க அதுக்கான முயற்சிகள்லாம் இந்த வாரத்துல தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதனால இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்வது பெரிய சாதனை தான். இந்த அஷ்டம சனி காலத்துல எந்த ஒரு திட்டம் முயற்சி எதுவும் பெருசா நீங்க எதுவும் இது பண்ணாது. இருக்கிற என்ன கிராஜுவல் வரைக்கும் அதே நகர்த்தி போடுறதுதான் நல்லது. இருந்தும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் அது மழை பெஞ்சாலும் மழை விட்டாலும் அந்த தூரல் இருக்குதானே செய்யும். அந்த மாதிரி சூழல் இருக்கும். மருத்துவ சார்ந்த செலவுகளும் உண்டாகலாம். அதே நேரத்துல சுப செலவுகளும் உண்டாகலாம். யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டு ஜாமீன் கழுதெல்லாம் போடாதீங்க இந்த வாரத்துல. அது படம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, சுக்கிரன் வீட்டுல 2ஆம் இடத்துனால குடும்ப வாழ்க்கை அதுதான் பெருசா அது அஃபெக்ட் பண்ணும். முக்கியமா கணவன் மனைவி உறவு தான் பெருசா ஒரு இது நிம்மதி இல்லாத தனத்தை ஏற்படும். ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனம் எடுத்துக்க வேண்டும். போதி மட்டும் பேசுறத கம்மி பண்ணிங்க. குடும்பத்துல இருக்கும்போது யாருக்கிட்ட எதனா பேசுனீங்கன்னா அங்க சண்டை தான். அதனால குரு இது இருக்கிறதுனால, அருள் இருக்கிறதுனால போதி மட்டும் பிரச்சனை பெறுதல் இல்லாம ஓரளவுக்கு நீர்த்து போக இருக்கும். இருந்த சூழலை நீங்க அதுக்கேற்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. குரு பார்வை பெரிதளவுக்கு உங்களுடைய கெடுப்பலனை குறைக்கும். பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஜோனு மழை பெஞ்சா கூட உங்க கையில ஒரு குடம் இருக்கிற மாதிரி தான். சனி பார்வை தொழில ஒரு மந்த பழத்தை ஏற்படுத்துது. குடும்பத்துல வீணான செலவுகள், குழந்தை வரியில கவலைகள்லாம் ஏற்படலாம். செவ்வாய் பார்வையினால பாத்தீங்கன்னா உங்க பேசுற பேச்சுல ரொம்ப அனல் பறக்கும். கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க. இந்த வாரத்துல மட்டும் பொறுமை தான் உங்களுக்கு பெரிய மந்திரமா இருக்கணும். வீண் வம்பு வழக்கு எதுலயும் தலையிடாதீங்க. எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருந்துங்க. வேற வழி கிடையாது. கிரக நிலையில உங்களுக்கு சாதகமா இல்லை. ஏன்னா உங்க ராசிநாதன் கேதுவோட பிடியில இருக்கு. 2ஆம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சம், செவ்வாயும் பாத்தீங்கன்னா 4ஆம் பார்வை 2ஆம் பாக்குது, சனியும் பாக்குது. அஷ்டம சனி காலம். என்ன ஒரே ஒரு ஆறுதல் பார்த்தா குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதாவது அடிக்க வரவன் கொஞ்சம் திட்டிட்டு போற மாதிரி தான். அப்படிதான் எடுத்துக்கணும். அதனால மட்டும் சூழல் இது பண்ணீங்க. ஏன்னா வார தொடக்க நாளே பார்த்தா சந்திராசிரம காலம். அதனால இறை வழிபாடு இதெல்லாம் யோகா தியானம் இதெல்லாம் செஞ்சதான் மன அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. மக நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இதுல மக நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரத்தினால அவங்க ராசியிலே கேது இருக்கிறதுனால மனக்குழப்பம், உடல் சோர்வு, தலைவலி இது போன்ற இதெல்லாம் பிரச்சனைகளா வரலாம். அதனால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதாவது தியான யோகா சார்ந்த விஷயங்களை மட்டும் மக நட்சத்திரம் இந்த வாரம் செய்து கொண்டு வாருங்கள். பூர்வ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அம்சம் பொறுத்ததுனால சுக்கிரன் வீட்டுல 2ஆம் வீட்டுல ஒரு நீச்சம் ஆனதுனால நிதி நிர்வாகம் இதை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவுல யூகவாறு பார்க்காம விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்குறத பொது மட்டும் தவிர்த்து சேமிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இது அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரமா இருக்கும். உங்க ராசிநாதனே உங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள், நிர்வாக சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதான் ஆகும். தந்தையின் உடல் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 9. வார அதிர்ஷ்ட திசைனா கிழக்கு, தெற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்புலாம் நல்லா இருக்கு. இந்த வார அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, வியாழக்கிழமை நல்லா இருக்கு. இந்த ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி இது பண்றது, சனிக்கிழமையான பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுலாம் நல்லா இருக்கும். சூரியன் இந்த கேது 2 சேர்ந்து இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய நமஸ்காரம் செய்யுது, சிவபெருமான வழிபடுவது நல்லது. வார தொடக்க நாளை சந்திராசிரம காலமா வருவதனால விநாயகர் வழிபாடு நன்றாக இருக்கும். அதனால் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக பரிகாரம் சார்ந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் ரிஷபராசிக்காரியா தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்க ராசி கொண்ட நட்படுதல் உறவிடுதல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.